மக்கள் நல கூட்டணியினுடைய தலைவர்களோடு பங்கெடுத்துக் கொள்ள சந்திரகுமார் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். எனவே பிரச்சார பணியை நாங்கள் வேகமாக முடுக்கி வைத்து விட்டோம். தொகுதி பங்கீடு என்பது எங்களை பொறுத்தமட்டிலே தொகுதிகள் எண்ணிக்கை தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதை நாங்கள் மக்கள் நல கூட்டணியிலே ஒவ்வொரு கட்சியிலும் 2 பிரதிநிதிகள் கொண்ட குழுவினர் 8 பேர், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏற்கனவே அமைத்திருக்கின்ற சகோதரர் சுதீஷ் அவர்கள் உள்ளிட்ட அந்த 10 பேர் கொண்ட குழுவினரோடு அமர்ந்து பேசி எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சி போட்டியிடுவது என்பதை நாங்கள் உறுதி செய்வோம். எனவே திட்டமிட்ட இந்த பணியும் மக்கள் பிரச்சனைகளை எடுத்துச் சென்று ஊழலால் நாசமாகிய தமிழ்நாட்டின் நிலைமையை விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், வேலையில்லா திண்டாட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, வேலை கிடைக்காமல் தவிக்கக்கூடிய படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள், இளம் பெண்கள், ஆகவே எல்லா பிரச்சனைகளையும் சமூக, பொருளாதார, அரசியல், கலாச்சார தளங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நாங்கள் எப்படி எதிர்கொள்வோம், ஆக்கப்பூர்வமான என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் என்பதை தெளிவுபடுத்துகிற விதத்தில் எங்களுடைய தேர்தல் அறிக்கையும் மக்கள் நல கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையும் தயாராகிக் கொண்டிருக்கிறது. எனவே எங்களுடைய பிரச்சாரமும் எங்களுடைய பணியும் ஓட்டுகளுக்கு பணம் கொடுத்து பெற்றுவிடலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய, அதையே ராட்சச பலமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஆளுகிற அதிமுகவையும் திமுகவையும் எதிர்கொள்ளும். போட்டியே அதிமுகவுக்கு மக்கள் நல கூட்டணிக்குத்தான் வரும். அவர்கள் தங்கள் வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். சரத்குமாரை மதிக்காமல், மரியாதை கொடுக்காமல், அவரை அவமானப்படுத்தி, அவரை புண்படுத்தி அனுப்பியதனால் அவர் மனம் உடைந்துதான் அதிமுகவினுடைய கூட்டணியில் இருந்தவர். கடைசி வரை அவர் அதிமுக தலைமையை ஆதரித்தவர். ஆனால் அவர் சுயமரியாதையோடு அவருக்கு நடத்தப்படவில்லை என்பதனால் மனம் உடைந்தவராக அவர் வெளியேறி அவர் பாரதிய ஜனதா கட்சியிலே கரம் கோர்த்து விட்டார் என்று பொன் ராதாகிருஷ்ணனோடு அவர் பொன்னாடையெல்லாம் பொருத்தி புகைப்படம் வந்தது. அவரோடு இருந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் ஒரு குழுவினராக அவர்கள் தனியாக சென்று ஜெயலலிதா அவர்களை சந்தித்து அவர்கள் சரத்குமார் அவர்களை பற்றி மிக மோசமான முறையில் விமர்சனம் செய்துவிட்டு அவர்களை வரவேற்று போயஸ் தோட்டத்திலே யாருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று 3 வருஷம் காத்திருந்தாலும் முதலமைச்சர் யாரும் பார்க்க முடியாது. இந்தியாவிலேயே யாரும் பார்க்க முடியாத முதலமைச்சர், தி மோஸ்ட் கரப்ட் கவர்மெண்ட் நடத்துகிற முதலமைச்சர், மிக மோசமான ஊழல் நடத்துகிற ஆட்சி நடத்துகிற முதலமைச்சர். ஆனால் இப்பொழுது ஏன் இவர்களை சந்தித்தார்? எர்ணாவூர் நாராயணன் போன்றவர்களை, சரத்குமாரை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள் நிலைமையிலே இவர்களை அந்த கட்சியை உடைக்கிறோம் என்று சொல்லி இந்த வேலையில் ஈடுபட்டார்கள். மக்கள் நல கூட்டணி தேமுதிக கரம் கோர்க்க போகிறது என்று செய்தி வந்தவுடனே பயந்து போன அதிமுக, உண்மைதான் பயந்து போயிட்டாங்க. டெல்லி ரிசல்ட் மாதிரி வந்துரும், கெஜ்ரிவால் ரிசல்ட் மாதிரி வந்துரும் பயத்தில் அவருக்கு அழைப்பு கொடுத்து திரும்ப வாங்கன்னு அழைத்து அவரை அழைத்து இன்றைக்கு பேசி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அர்ச்சனையை தொடங்கிவிட்டார்கள். நமது எம்ஜிஆர் பத்திரிகையில் கலிங்கப்பட்டி காமெடி பீஸ் போட்டு, எனக்கு ஒன்றும் பரவாயில்ல, நமக்கு காமெடியும் கொஞ்சம் தெரியும்னு மக்கள் நினைச்சுக்கிட்டுமே, அதனால் என்ன, நான் அதை பத்தி கவலைப்படல. ஆனால் எனக்கு ரொம்ப நன்றி தினமலர் பத்திரிகைக்கு தான். இந்த நமது எம்ஜிஆர் வந்து அதிமுக காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. தினமலர் பத்திரிகை எடுத்து போட்டு இதுவரை அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படவே வைகோ இப்படி கூட்டணியில் ஏற்படுத்தி இருக்கிறார் என்ற அந்த பொய் பிரச்சாரத்துக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது என்று தினமலரே முதல் பத்தியிலே எழுதியிருக்கிறது. நான் தினமலர் பத்திரிகைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது உண்மைனால அவங்களே சொல்றாங்கல்ல. ஆகவே அந்த கூடாரம் ஏற்கனவே கலகலத்து போயிருக்கிறது. அண்ணன் கலைஞர் அவர்களை பற்றி நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். அவர் ரொம்ப தப்பாக போக்கு காட்டி அவர் கேப்டனோடு பேசிக்கொண்டே இருக்கிறோம் சொல்லி அவர் பேசவே இல்லைன்னு முகத்தை முறிச்சு மூக்க இருக்கிற மாதிரி 24 மணி நேரத்துக்குள்ள அந்த கட்சி பொருளாளர் சொல்றார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவில் இருக்கிற போது கூட கலைஞர் கொடுத்த வாக்குமூலத்துக்கோ அறிக்கைக்கோ மறுத்து அவர் திமுக சொன்னது கிடையாது. நான் 29 வருஷம் இருந்திருக்கேன். கலைஞருடைய எந்த கருத்துக்கோ அறிக்கைக்கு பகிரங்கமா கட்சிக்குள்ள இருந்துகிட்டு ஒரு வார்த்தை நான் மறுப்பு சொன்னது கிடையாது. ஆனால் அவர் சொல்றதை அப்படியே என்னன்னு தெரியல, தலைவர் சொல்லியிருக்காருட்டு போகலாம். வேணும்னே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கல, முப்பையும் நடக்கல, எப்பையும் நடக்கல, எப்ப விட்ட அழைப்பு என்று சொல்லி
சொல்ற அளவுக்கு கார்ப்பரேட் கம்பெனி ஆக்கப்பட்டு விட்டது. உழைத்த கட்சிக்காரங்கள்லாம் ரொம்ப மன உடைஞ்சு ஒதுங்கி இருக்கிறாங்க. கலைஞருடைய நிலைமை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். ஆனால் எங்க தேமுதிகவிலிருந்து யாரையோ கூப்பிட்டு போறாங்க, வைக்க போறாங்க, ஒன்னும் நடக்காது. அது இரும்பு கோட்டை. எங்க கட்சியில 2-3 கலைகள் இருந்தது, நல்ல வேளை பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அது எனக்கு பிரச்சனை கிடையாது. திமுக ஃபீல்டுல எங்களோட பேஸ் பண்ண முடியாது. பணம் எவ்வளவு கொண்டு வந்தாலும் சரி, மற்ற கட்சிகளை பொருட்படுத்தவே இல்லை. சில கட்சிகள் இருக்கு ஆட்சி அமைச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள எல்லாம் நான் போக விரும்பல. அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் வரவே கூடாது. அதுதான் எங்கள் தர்ம யுத்தம். ஏற்கனவே ஊழல் செய்த திமுகவையும் நாங்கள் ஆட்சி படத்தை நெருங்க விடமாட்டோம். மக்கள் நல கூட்டணியும் தேமுதிகவும் மக்களை சந்தித்து ஒரு மகத்தான வெற்றியை பெறுவோம்.